பிரபஞ்சத்தோட ஆதி அந்தங்களை தீர்மானிக்கிற ஒரு மாபெரும் சக்தி தன்னோட முழு கவனத்தையும் குவித்து வாழ்க்கையில தோத்து போன ஒரு சாதாரண மனுஷனை பார்த்து சிரிக்க வைக்க நினைச்சா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். உண்மையிலே அது மிகப்பெரிய ஒரு முரண்பாடு தான். கற்பனை பண்றதுக்கே கொஞ்சம் கடினமா இருக்கு. ஆமா, ஏன்னா ஒரு பக்கம் கோடிக்கணக்கான விண்மீன்களை படைச்சு இயக்கி அழிக்கிற ஒரு பிரம்மாண்டம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு இருட்டுல முடங்கி கிடக்கிற ஒரு சாதாரண மனுஷனை மீட்டு அவனை ஆனந்தமா சிரிக்க வைக்கிற ஒரு நெருக்கம். கண்டிப்பா இந்த ரெண்டு துருவங்களுக்கும் எப்படி தொடர்பு இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. அதுதான் இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆராய போற மூல ஆதாரம் பாத்தீங்கன்னா வள்ளலார் எழுதிய அருட்பெருஞ்சோதி அகவல்ல வர்ற 432 இருந்து 435 வரையிலான வெறும் 12 வரிகள் தான். இந்த வரிகள் பிரபஞ்ச அளவிலான ஒரு மாபெரும் ஆற்றலுக்கும், அதாவது ஒரு காஸ்மிக் சிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய சக்திக்கும், மனித மனதோட மிக ஆழமான உளவியல் மீட்சிக்கும் உள்ள இடைவெளியை எப்படி இணைக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க போறோம். இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான தேடலா இருக்க போகுது. சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த வரிகள் எப்படி தொடங்குது அப்படின்னா, ஐந்தொழில் ஆதிசை அருட்பெருஞ்சோதி ஐவரா திகிலை அருட்பெருஞ்சோதி. இதை படிக்கும்போதே அந்த பேரொளி ஏதோ வானத்துல அமைதியா இருக்கிற ஒரு பொருள் இல்ல, அது ஒரு மாபெரும் நிர்வாக சக்தி அப்படிங்கிறது நல்லா புரியுது. ஆமா, நீங்க சொன்ன அந்த நிர்வாக சக்தி அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சரி. அது ஒரு மிக தீவிரமான, சற்றும் ஓய்வில்லாத ஒரு தொடர் செயல்முறை. அதாவது எப்போதுமே இயங்கிட்டு இருக்கிற ஒரு ஆற்றல். எக்ஸாக்ட்லி. ஐந்தொழில் அப்படின்னு அந்த வரிகள் குறிப்பிடுறது படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படிங்கிற பிரபஞ்சத்தோட 5 அடிப்படை இயக்கங்களை தான். ஓ, அந்த 5 தொழில்கள். ஆமா, நாம வாழ்ற இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட சுழற்சியும் தோற்றமும் மறைவும் பாத்தீங்கன்னா இந்த 5 தொழில்களுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. அதை செய்யறது அந்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற பேரொளி தான் அப்படிங்கறத இந்த வரிகள் மிக தெளிவா பதிவு செய்யுது. இங்க எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த ஐவராதிகள் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, இது யாரை குறிக்குது? அது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நான் இந்த வரிகளை படிக்கும்போது எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனத்தோட சிஇஓ தன்னோட மேனேஜர்களுக்கு வேலைகளை பிரிச்சு கொடுக்கற மாதிரி இருக்கு. நல்ல ஒப்புமை. அதாவது அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் நிர்வகிக்கிற ஒரு காஸ்மிக் சிஇஓவாகவும், அந்த ஐவராதிகள் அப்படிங்கிறவங்க அந்த சிஇஓ கிட்ட ரிப்போர்ட் பண்ற வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் மாதிரியும் செயல்படுறாங்களா? கண்டிப்பா. உங்களோட இந்த கார்ப்பரேட் ஒப்புமைய நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஆனா இதுல இருக்கிற நுட்பமான தத்துவ பின்னணிய நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த 5 பேரை பத்தி சொல்றீங்களா? ஆமா, இந்திய தத்துவ மரபுல பாத்தீங்கன்னா இந்த 5 தொழில்களையும் செய்வதற்கு பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் அப்படின்னு 5 அதிபதிகள் அல்லது பொறுப்பாளர்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இவங்கள தான் ஐவர் அப்படின்னு இந்த வரிகள் குறிப்பிடுது. ஓஹோ, அப்போ இவங்க தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ். கரெக்ட். ஆனா வள்ளலார் இங்க முன்வைக்கிற புரட்சிகரமான சிந்தனை என்னன்னா, இந்த 5 பேரும் தன்னிச்சையா இயங்குற தனித்தனி கடவுள்கள் கிடையாது. அவங்க வெறும் கருவிகள் அல்லது நிர்வாக குறியீடுகள் மட்டுமே. அப்போ அந்த முழு பவரும் அருட்பெருஞ்சோதி கிட்ட தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அந்த ஐவரையும் தன்னுள் அடக்கி அவங்களுக்குரிய ஆற்றலை வழங்கி அவங்கள இயக்குற ஒற்றை பேராற்றல் அந்த உச்சபட்ச ஒளிதான். உங்களோட அந்த கார்ப்பரேட் ஒப்புமையின்படியே சொல்லணும்னா, சொல்லுங்க, அந்த காஸ்மிக் சிஇஓ தான் நிறுவனத்தோட மூலதனம், தொலைநோக்கு பார்வை, இயக்க சக்தி அப்படின்னு அனைத்தையும் தன்னுள் வச்சிருக்காரு. அந்த மேலாளர்கள் வெறும் கட்டளைகளை நிறைவேற்ற முகவர்கள் மட்டுமே. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க சொல்றத பார்த்தா எல்லாமே அந்த பேரொளியோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படின்னு ஆகுதே. ஆமா, முழுமையான கட்டுப்பாடு. அப்போ ஒரு பெரிய நிறுவனத்துல சிஇஓ தான் ஒவ்வொரு அசைவையும் தீர்மானிக்கிறாரு, மத்தவங்க வெறும் கட்டளைகளை மட்டும்தான் நிறைவேற்றுறாங்க அப்படின்னா கீழே இருக்கிறவங்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்ல அப்படின்னு ஆயிடுமே. நீங்க கேட்க வர்றது புரியுது. அதாவது இத மனித வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தா மனுஷங்களுக்கு சுதந்திரமான சிந்தனையோ சுய விருப்பமோ, அதாவது ஃப்ரீ வில் அப்படிங்கிறதே கிடையாதா? நாம எல்லாருமே அந்த பேரொளி இயக்குற வெறும் பொம்மைகளா? இந்த ஐந்தொழில் அப்படிங்கிற பிரம்மாண்டமான இயந்திரத்துக்குள்ள மனுஷனோட தனிப்பட்ட சுதந்திரம் எங்கே போகுது? இது உண்மையிலேயே ஒரு மிக முக்கியமான கேள்வி. நாம இதை கொஞ்சம் நுணுக்கமா பார்க்கணும். அந்த பேரொளி ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்றதை விட இயங்குறதுக்கான ஒரு களத்தை அமைத்து கொடுக்குது அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப சரியானது. களத்தை அமைத்து கொடுக்குதுன்னா கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா கற்பனை பண்ணி பாருங்களேன். அந்த ஓஎஸ் தான் எந்த சாஃப்ட்வேர் எப்படி இயங்கணும் அப்படிங்கிறதுக்கான விதிகளை, கட்டமைப்பை உருவாக்குது. கரெக்ட்.
விண்டோஸ் அல்லது மேக் ஓஎஸ் மாதிரி. ஆமா, அதேதான். ஆனா அந்த சாஃப்ட்வேர்க்குள்ள என்ன டேட்டாவை உள்ளீடு செய்யணும் அப்படிங்கறத யூசர் தான் தீர்மானிக்கிறாரு. அந்த ஓஎஸ் அத கட்டாயப்படுத்துறதில்ல. ஓ, இது நல்லா இருக்கே புரிஞ்சிக்க. அத போலதான் பிரபஞ்சத்தோட சுழற்சி, கர்ம விதிகள், பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அடிப்படை கட்டமைப்பு அந்த பேரொளி நிர்வகிக்குது. ஆனா அந்த விதிமுறைக்குள்ள ஒரு மனுஷன் என்ன முடிவுகளை எடுக்கிறான், எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறான் அப்படிங்கிறதுக்கான முழு சுதந்திரம் அவன்கிட்டயே தான் இருக்கு. அப்ப நாம பொம்மைகள் இல்ல? நிச்சயமா இல்ல. நாம பொம்மைகள் கிடையாது. அந்த பேரொளி அமைத்து கொடுத்த மாபெரும் விளையாட்டு மைதானத்துல சுதந்திரமா விளையாடுற பிளேயர்ஸ் நாம. அருமை. அப்படியானால் அந்த பேரொளி அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவ் ஃபோர்ஸா இருந்தாலும் அது நம்மளோட அன்றாட முடிவுகள்ல நேரடியாக தலையிடுறது இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா? எக்ஸாக்ட்லி, அதுதான் விஷயம். இது புரிஞ்சிக்க கூடியதா தான் இருக்கு. ஆனா இந்த மூல ஆதாரம் இதோட நிக்கலையே. பிரபஞ்ச அளவிலான அந்த பிரம்மாண்டமான செயல்பாடுகள்ல இருந்து திடீர்னு மனித வாழ்வோட மிக அடிப்படையான அதே சமயம் மிகவும் குழப்பமான ஒரு விஷயத்துக்கு இந்த வரிகள் நகருது. ஆமா, அடுத்த வரிகள் ரொம்பவே ஆழமானது. பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வரிகளை கேளுங்க. இறந்தவரெல்லாம் அருட்பெருஞ்சோதி, எழுந்திட உலகில் அருட்பெருஞ்சோதி, செத்தவரெல்லாம் அருட்பெருஞ்சோதி, சிரித்தாங்கெழுதிரள் அருட்பெருஞ்சோதி. இத படிக்கும்போது எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய குழப்பம் வருது. என்ன குழப்பம்? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ இறந்தவர்கள் எழுவதும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் திரைப்படத்திலோ அல்லது ஹாலிவுட் ஜாம்பி கதைகளிலும் வர்ற மாதிரி இருக்கு. ராமலிங்க சுவாமிகள் மாதிரி ஒரு மாபெரும் ஞானி ஏன் இப்படி ஒரு நம்ப முடியாத சயின்ஸுக்கு முரணான விஷயத்த பதிவு செய்யணும்? நீங்க அப்படி யோசிக்கிறதுல எந்த தப்புமே இல்ல. இத மேலோட்டமா படிக்கிற யாருக்குமே இந்த சந்தேகம் வரத்தான் செய்யும். பின்ன இவை எப்படிதான் புரிஞ்சுக்கிறது? நாம படிச்சிட்டு இருக்கிறது ஒரு மிக உயர்ந்த உளவியல் மற்றும் தத்துவ படைப்பு அப்படிங்கறத நாம எப்பவும் நினைவுல வச்சுக்கணும். இங்க இறந்தவர் அல்லது செத்தவர் அப்படின்னு குறிப்பிடுறது மருத்துவ ரீதியா மூச்சு நின்னு போன, இதயம் துடிப்பதை நிறுத்தின பிணங்களை பத்தி இல்ல. ஓ, அப்ப இது ஒரு உருவகமா? ஆமா, இது ஒரு ஆழமான உருவகம். நாம அன்றாடம் நம்மை சுற்றி எத்தனையோ இறந்த மனிதர்களை பார்க்கறோம் இல்லையா? அதாவது வாழ்க்கையில தொடர்ச்சியான தோல்விகளை சந்திச்சு நம்பிக்கை இழந்து இருட்டுல மூழ்கி மனசளவுல இறந்து போன மனிதர்களை சொல்றீங்களா? ரொம்ப சரியா பிடிச்சிங்க. அதத்தான் நாம உளவியல் ரீதியான மரணம் அப்படின்னு சொல்றோம். ஒரு மனுஷன் எப்போ உண்மையிலே இறந்து போறான்? அவனோட கனவுகள் சிதையும் போதுன்னு சொல்லலாமா? கண்டிப்பா. அவனோட கனவுகள் சிதைக்கப்படும்போது, சமூகத்தோட அழுத்தங்களால அவனுடைய தனித்துவம் நசுக்கப்படும்போது, தான் நேசித்த எல்லாமே தன்னை விட்டு விலகிடுச்சு அப்படின்னு அவன் உணரும்போது, அவனுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை சுடர் அணைஞ்சிடுது. வெளியில நடமாடிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள செத்து போன மாதிரி. எக்ஸாக்ட்லி. காலையில எழுந்து வேலைக்கு சென்று திரும்பும் ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கைய அவன் வாழ்ந்தாலும் உள்ளூர அவன் இறந்துட்டான். அவனுடைய ஆன்மா மரணிச்சிடுச்சு. அந்த நிலையிலிருந்து மீண்டு வர்றத பத்தி தான் இந்த வரிகள் பேசுதா? ஆமா, அந்த இருண்ட நிலையிலிருந்து, அந்த மீள முடியாத மன அழுத்தத்திலிருந்து ஒருவனை மீட்டெடுக்கும் வல்லமை அந்த பேரொழிக்கு இருக்கு அப்படிங்கறத தான் இந்த வரிகள் மிக ஆழமா பதிவு செய்யுது. நீங்க சொல்றதை ஏத்துக்க முடியுது. அகிலத்தையே படைச்சு ஆள்ற அந்த சக்தி மனதளவுல செத்துப்போன ஒருவனை தட்டி எழுப்புது அப்படிங்கிறது ரொம்ப அழகான விஷயம்தான். ஆனா இதுல என்ன ரொம்ப சிந்திக்க வச்ச ஒரு சொல் இருக்கு. அது அந்த சிரித்தான் கெழுதுறல் அப்படிங்கிற வார்த்தை. ஓ, அது ரொம்ப முக்கியமான வார்த்தையாச்சே. அதாவது செத்தவங்க எழுந்தவுடன் சிரிக்கிறாங்களாம். எனக்கு இது கொஞ்சம் முரணாப்படுது. ஒருவன் ஒரு பெரிய இருட்டிலிருந்து அல்லது ஒரு பயங்கரமான மன அழுத்தத்திலிருந்து மீண்டும் வரும்போது அவனுக்கு முதல்ல ஒரு அதிர்ச்சி இருக்கும். அப்பாடா தப்பித்தோம் அப்படிங்கிற ஒரு பயம் கலந்த நிம்மதி இருக்கும், அல்லது ஒரு குழப்பம் இருக்கும். கரெக்ட் தான் நீங்க சொல்றது. ஆனா இங்க அவன் எந்த சலனமும் இல்லாம சிரித்து கொண்டே எழுகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சிரிக்கணும்? அதுதான் இந்த வரிகளோட உச்சக்கட்ட நுட்பமே. இத புரிஞ்சுக்க நம்ம ஒரு மாடர்ன் உதாரணத்தை எடுத்துக்குவோம். சொல்லுங்க. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சு பல வருஷங்கள் தன்னோட ரத்தம், வியர்வை என அனைத்தையும் கொட்டி உழைச்ச ஒரு இளைஞனை பத்தி கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு கட்டத்துல அந்த நிறுவனம் மார்க்கெட் வீழ்ச்சியால முழுமையா திவாலாகுது. ஓ மை காட், அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அவனுக்கு அது ஒரு மரணம் மாதிரியான வழிதான். ஆமா, தான் இத்தனை காலமா நம்பியிருந்த அடையாளம் அழிஞ்சிடுச்சு அப்படின்னு இருட்டுல முடங்கி போறான். இதுதான் அந்த உளவியல் மரணம். ஆனா சில வருஷங்கள் கழிச்சு அந்த தோல்வியிலிருந்து அவன் வெளியே வரும்போது அவனுக்கு ஒண்ணு புரியுது. அந்த நிறுவனம் ஒரு தவறான அடித்தளத்துல கட்டமைக்கப்பட்டது அப்படின்னும், அந்த தோல்விதான் தன்னை ஒரு பெரிய பொருளாதார பேரழிவில் இருந்தோ அல்லது தன் சுதந்திரத்தை இழக்கிறதுல இருந்தோ காப்பாத்துச்சு அப்படின்னு அவனுக்கு புரியுது. வாவ், ஒரு பெரிய ரியலைசேஷன். எக்ஸாக்ட்லி.
அப்போ அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய தெளிவு பிறந்திருக்கும். தான் முன்பு எதற்கெல்லாம் பயந்து அழுதுட்டு இருந்தோமோ அதையெல்லாம் நினைச்சு பார்த்தா அவனுக்கு இப்போ சிரிப்பு தான் வரும். ஒரு விடுதலையோட உணர்வு அவனுக்குள்ள இருக்கும். அந்த உணர்வைத்தான் சிறுத்தாங்கெழுதிரல் அப்படின்னு இந்த வரி சொல்லுது. அந்த பேரொளி ஒருவனை எழுப்பும்போது அங்கே அதிர்ச்சியோ கடந்த காலத்தோட பாரமோ இருக்கறதில்ல. அப்போ அவனோட முந்தைய அறியாமைய நினைச்சு அவனுக்கே சிரிப்பு வருது. ஆமா, தன்னோட அறியாமைய, அந்த இருள நினைச்சு அவனுக்கே சிரிப்பு வருது. தான் எதற்காக இவ்வளவு காலம் செத்து கிடந்தோம் அப்படிங்கிற தெளிவு பிறக்கும்போது உருவாகிற ஒரு முழுமையான ஆனந்தம், ஒரு விடுதலையின் புன்னகை அங்கே நிகழுது. அதாவது ஜாய் ஆஃப் லிபரேஷன் அப்படின்னு சொல்லலாமா? கரெக்ட். அந்த சிரிப்பு ஒருவன் முழுமையா குணமடைஞ்சிட்டான், அவன் தம் பழைய அச்சங்கள்ல இருந்து விடுபட்டுட்டான் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். வாவ்! அதை கேட்கும்போதே மிக தெளிவா புரியுது. அந்த சிரிப்பு அப்படிங்கிறது வெறுமனே மகிழ்ச்சியோட வெளிப்பாடு கிடையாது, அது விழிப்புணர்வோட வெளிப்பாடு. மிகச்சரியா சொன்னீங்க. ஆனா அடுத்த வரிய பாருங்களேன். இருந்தவ எழுகவென்று அருட்பெருஞ்சோதி, எண்ணியாங்கெழுப்பிட அருட்பெருஞ்சோதி. இது எனக்கு இன்னும் ஒரு ஆச்சரியத்தை தருது. என்ன ஆச்சரியம் அது? இது ஏதோ தற்செயலா நடக்கிற நிகழ்வு இல்ல. அந்த பேரொளி இவங்க எழணும் அப்படின்னு எண்ணி, அதாவது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு சங்கல்பம் செய்து எழுப்புதான். ஆமா. அப்படியானால் அந்த ஒளி ஒரு தன்னிச்சையான சக்தி மட்டுமல்ல, அது மனிதர்கள் மீது அக்கறை கொண்ட, அவங்களோட வீழ்ச்சியை கவனிச்சு தலையிடுற ஒரு கருணமிக்க சக்தி அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா அப்படிதான் சொல்லணும். அது மிக தீவிரமான ஒரு கவனிப்பு. அந்த காஸ்மிக் சிஇஓ தம் பார்வையிலேருந்து எந்த ஒரு தனி மனிதனையும் நழுவ விடுறதில்ல. அப்போ ஒருத்தன் இருட்டுல தவிக்கும் போது அது வேடிக்கை பார்க்கறது இல்ல. நிச்சயமா வேடிக்கை பார்க்கறதில்ல. இவன் எழணும், இவனுடைய பயணம் இன்னும் முடியல அப்படின்னு அது திட்டமிட்டு செயல்படுது. இது ஒரு ஆக்டிவ் இன்டர்வென்ஷன். ஒரு நேரடி தலையீடு. ஆமா, நாம முந்திய வரிகள்ல பார்த்த பிரபஞ்சத்தோட ஐந்தொழில்களை செய்யற அதே பேராற்றல் தான் ஒரு சாதாரண மனுஷனோட உள்மனசுக்குள்ள இறங்கி அவனுடைய காயங்களை ஆற்றி அவனை சிரிக்க வச்சு எழுப்புது. இது ரொம்ப அழகா இருக்கு கேட்கறதுக்கு. மேக்ரோ அளவிலான பிரபஞ்ச இயற்பியலையும் மைக்ரோ அளவிலான மனித உளவியலையும் இந்த வரிகள் எவ்வளவு நேர்த்தியா இணைக்குது அப்படிங்கறத நாம இங்க கண்டிப்பா கவனிக்கணும். அதுதான் வள்ளலாரோட மிகப்பெரிய சிறப்பு. சரி, இப்போ எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது. கேளுங்க. ஒரு பக்கம் பிரபஞ்சத்தை இயக்குற ஐவராதிகளுக்கே கட்டளையாடுற ஒரு பேராற்றல், மறுபக்கம் மனதளவுல செத்துப்போன ஒரு சாதாரண மனுஷன். இவ்வளோ பெரிய சக்திக்கும் இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை, என்னை போன்ற சாதாரண மனிதர்களுக்கும் என்ன தொடர்பு? இது ஒரு நியாயமான கேள்விதான். ஏன்னா ஒரு சிஇஓ நேரடியாக ஒரு கடைநிலை ஊழியரோட கண்ணீரை துடைக்கிறாரு அப்படிங்கிறது நடைமுறையில சாத்தியமில்லாத ஒன்று இல்லையா? இந்த ரெண்டு முனைகளையும் இணைக்கிற அந்த பாலம் எது? இந்த மூலக்குறிப்போட இறுதி வரிகள் அதை பத்தி தான் பேசுது அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த இணைப்பை பத்தி பேசுறது தான் இந்த தத்துவ படிக்கட்டுகளோட உச்சமே. அந்த 2 வரிகள் இதோ: அறந்தலை எளித்த அருட்பெருஞ்சோதி, அறந்துணை எனக்கருள் அருட்பெருஞ்சோதி. ஓ, அந்த இணைப்பு பாலம் அறமா? ஆமா, இவ்வளவு நேரம் நாம பேசின அந்த பிரம்மாண்டமான சக்திக்கும் தனி மனிதனுக்குமான இணைப்பு பாலம் அறம், அதாவது வர்ச்சு தான். அறம். இதை ஏத்துக்க கொஞ்சம் கடினமா இருக்கே. ஏன் அப்படி சொல்றீங்க? அறம் அப்படிங்கிறது என்ன? நேர்மையா இருக்கிறது, பிறருக்கு தீங்கு செய்யாம இருக்கிறது, இரக்கம் காட்டுறது. இது எல்லாமே சமுதாயத்துல நாம பின்பற்ற நல்ல பழக்க வழக்கங்கள் தான். ஒருவன் பொய் சொல்லாம இருக்கிறதாலேயோ அல்லது தர்மம் செய்யறதாலேயோ மட்டும் அவன் எப்படி அந்த மாபெரும் பிரபஞ்ச சக்தியோடு இணைஞ்சிட முடியும்? நல்ல கேள்வி. அறம் அப்படிங்கிறது வெறுமனே நாம சொர்க்கத்துக்கு போறதுக்காக பயன்படுத்துற ஒரு தார்மீக கணக்கீடு, அதாவது ஒரு மோரல் ஸ்கோர் கார்டு அப்படின்னு தானே நம்ம இது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு சாதாரண ஒழுக்க நெறி எப்படி ஒரு காஸ்மிக் சிஇஓ கிட்ட நம்ம நேரடியாக கொண்டு சேர்க்கும்? இங்கதான் நாம நம்மளோட பொதுவான புரிதலை மாத்திக்கணும். இந்த வரிகளோட அடிப்படையில பார்த்தா அறம் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு தார்மீக கணக்கீடு கிடையாது. அது நல்லவர் கெட்டவர் அப்படின்னு மார்க் போடுற பட்டியலும் கிடையாது. அப்போ அறம்னா வேற என்ன? அறம் அப்படிங்கிறது ஒரு ரெசனன்ட் ஃப்ரீக்வென்சி, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் அதிர்வெண். ஆஹா, ரெசனன்ட் ஃப்ரீக்வென்சி என்பதா? இது உண்மையிலே எனக்கு ஒரு ஆஹா மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஒரு பௌதீக கோட்பாட்டை எப்படி அறத்தோடு இணைக்கிறீங்க? ரொம்ப சுலபம். ஒரு ரேடியோவை கற்பனை பண்ணி பாருங்களேன். காத்துல எண்ணற்ற அலைவரிசைகள் பரகி கிடக்குது. ஆனா நீங்க எந்த ஸ்டேஷன் பாட்டை கேட்க விரும்புறீங்களோ
அந்த ஸ்டேஷனோட ஃப்ரீக்வன்சிக்கு உங்க ரேடியோவோட டியூனரை நீங்க மாத்தணும். கரெக்ட். அப்பதான் பாட்டு கேட்கும். ஆமா, அந்த 2 அதிர்வெண்களும் ஒன்னோட ஒன்னு இணையும் போது, அதாவது ரெசனன்ஸ் நடக்கும்போது தான் அந்த பாட்டு தெளிவா கேட்கும். அதே போல அந்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது பிரபஞ்சம் எங்கும் பரவி கிடக்கிற ஒரு தூய்மையான கருணை மிகுந்த ஆற்றல் அலைவரிசை. ஓ, அப்போ நாம எப்படி அந்த அலைவரிசையோட இணையறது? மனுஷங்களா நாம சுயநலம், பொறாமை, கோபம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம மனசோட அலைவரிசை முற்றிலும் வேற ஒரு ஃப்ரீக்வன்சில இருக்கு. அதனாலதான் அந்த பேரொளியோட தொடர்பு நமக்கு கிடைக்கிறது இல்ல. இப்ப புரியுது. ஆனா நீங்க உங்க அன்றாட வாழ்வுல ஒரு சிறிய அறத்தை செய்யும்போது, அதாவது யாருமே பார்க்காத ஒரு நேரத்துல ஒரு நேர்மையான முடிவை எடுக்கும் போதோ, அல்லது கஷ்டப்படுற ஒரு உயிருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு சின்ன உதவிய செய்யும்போது, உங்க உள்ளத்தோட அதிர்வெண் அந்த பேரொளியோட அதிர்வெண்ணோடு சரியா பொருந்துது. வாவ், அந்த ஃப்ரீக்வன்சி மேட்சிங் நடக்குது. எக்ஸாக்ட்லி. அந்த ஃப்ரீக்வன்சி மேட்சிங் நடக்கும்போது அந்த பேரொளி சக்தி நேரடியாக உங்களுக்குள் பாயுது. அருமை. அறம் அப்படிங்கறத ஒரு அதிர்வெண்ணா பாக்குறது ஒரு மிகப்பெரிய தத்துவ திறவுகோல். அதாவது அறம் அப்படிங்கிறது அந்த பேரொளிக்கு நாம அனுப்புற சிக்னல். சரியா சொன்னீங்க. அப்போ நீங்க மனதளவுல செத்து போய் நம்பிக்கை இழந்து இருட்டுல கிடக்கும்போது உங்களை மீட்க வானத்திலிருந்து ஒரு தேவதூதனோ அதாவது எந்த பெரிய மேஜிக்கும் தேவையில்லை. நீங்க உங்க வாழ்நாள்ல செய்த ஒரு சிறிய அறம் போதும். அது உங்களை அந்த பேரொளியோடு இணைச்சிடும். அதனாலதான் அதை அரண் துணை, அதாவது அறமே துணை அப்படின்னு இந்த வரிகள் குறிப்பிடுதா. முற்றிலும் உண்மை. இதை விட ஒரு மனுஷனுக்கு சிறந்த துணை வேற எதுவுமே இருக்க முடியாது. அந்த பேரொளி நான் எங்கோ வானத்துல இருக்கேன், நீ பூமியில தனியா கஷ்டப்படு அப்படின்னு சொல்றதில்ல. மாறாக அந்த அறத்தையே துணையா கொடுக்குது. ஆமா, உனக்கான அறத்தை நான் உனக்கு துணையா தரேன். நீ இருட்டுல விழும்போது நீ செஞ்ச அறத்தின் வழியா அந்த ஃப்ரீக்வன்சியை பிடிச்சுக்கிட்டு என்ன வந்தடை அப்படின்னு ஒரு கருவியாகவே அறத்தை கொடுக்குது. இது ரொம்பவே நம்பிக்கையூட்டுற ஒரு விஷயம். கண்டிப்பா. அறத்தோட வழியில நடக்கிறவன் அந்த பேரொளியோட நேரடி பாதுகாப்புல இருக்கான். ஒருவேளை அவன் உலகியல் ரீதியா சறுக்கி விழுந்தாலும் அவன் பின்பற்றிய அறமே அந்த பேரொளியோட கவனத்தை ஈர்த்து அவனை எண்ணியாங் கிழுப்பிட, அதாவது திட்டமிட்டு மீட்டு அவனை சிரித்தாங்க எழச்செய்யும் ஒரு தூண்டுதலா செயல்படும். அருமை. இது மிகச் சிறந்த ஒரு தத்துவ கட்டமைப்பு. நாம இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு மாபெரும் பயணத்தை செஞ்சிருக்கோம். இப்போ நாம இந்த தேடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இத ஒரு சுருக்கமான தொகுப்பா பார்த்தரலாம். நிச்சயமா. நாம எங்க தொடங்கணும் அப்படின்னா, படைத்தல், காத்தல் உள்ளிட்ட பிரபஞ்சத்தோட 5 அடிப்படை தொழில்களை செய்து அந்த செயல்களுக்கான பொறுப்பாளர்களையும் இயக்குகின்ற ஒரு காஸ்மிக் சிஇஓ மாதிரியான பிரம்மாண்டமான பேரொளியிலிருந்து நாம தொடங்கணும். ஆமா, அங்கிருந்து தொடங்கி அந்த பிரம்மாண்டமான சக்தி எப்படி மனுஷனோட மிக நுட்பமான இருண்ட பக்கங்கள்ல ஒளி ஊட்டுது அப்படிங்கறத பார்த்தோம். ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்க்கையோட அழுத்தங்களால மனதளவுல மரணித்து போன ஒருவனை வெறுமனை தட்டி எழுப்புவதோடு நிக்காம அவனோட அறியாமையையும் பயத்தையும் நீக்கி அவனை ஒரு விடுதலையோட ஆனந்தத்தோட சிரித்துக்கொண்டே எழச்செய்ற அந்த வியக்கத்தக்க உளவியல் மீட்சியே நாம் ஆழமா ஆராய்ந்தோம். எக்ஸாக்ட்லி. அந்த சிறுதாங்கெழுதுறல் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இதுல ஹைலைட். இறுதியா அந்த மேக்ரோ சக்திக்கும் மைக்ரோ மனிதனுக்குமான இணைப்பு புள்ளி அறம் தான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அறம் அப்படிங்கிறது வெறும் விதிகளோட தொகுப்பு இல்ல, அது அந்த பெரோலியோட நம்ம இணைக்கிற அதிர்வெண். அன்றாட நாம எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம செய்யற ஒரு சிறிய அறமே நமக்கு துணையா அந்த பெரோலியோட வழிகாட்டுதலா நம்ம கூடவே பயணிக்குது அப்படிங்கிறதே மிக தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். இதத்தான் அந்த 12 வரிகளும் படிப்படியா ஒரு பிரபஞ்ச விதியில இருந்து தொடங்கி தனிமனித ஆன்மாவோட விடுதலை வரை நம்ம அழைச்சிட்டு போய் விளக்குது. சூப்பர். நேரே, நீங்க எப்போதாவது வாழ்க்கையில சோர்வடைந்து தனித்து விடப்பட்டதா உணர்ந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனி என் வாழ்நாள்ல நான் மீண்டு வரப்போவதே இல்லை அப்படின்னு இருட்டுல முடங்குற தருணங்கள் வரலாம். அப்படிப்பட்ட நேரத்துல கண்டிப்பா நீங்க இந்த உரையாடலை நினைச்சு பார்க்கணும். அந்த சிரித்தாங்கிழுதுறல் அப்படிங்கிற வரிய உங்க நினைவுல வச்சுக்கோங்க. நீங்க தனித்து விடப்படல. உங்களை மீண்டும் துள்ளியலச் செய்யற அதிர்வெண் உங்ககிட்டயே தான் இருக்கு. அதுதான் நீங்க செய்யற அறம். அந்த அறமே உங்களுக்கு நிரந்தர துணை. அந்த பேரொளி உங்களை அப்படியே விட்டுவிட போறதில்ல. நீங்க எழணும் அப்படின்னு அது எண்ணி உங்க அறத்தின் வழியா உங்க கைய பிடிச்சு தூக்கி விட காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத ஆழமா நம்புங்க. சரி, நாம விடை பெறுவதற்கு முன் வழக்கம் போல உங்களுக்கு ஒரு ஆழமான கேள்வியை விட்டுச் செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. இறந்தவர் எழுகவென்று எண்ணியாங்கிழுப்பிட அப்படிங்கிற வரி அந்த பேரொளி ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட நம்ம எழுப்புது அப்படிங்கிறத குறிக்குது. அப்படியானால் இன்றைய இந்த அவசர உலகத்துல
வேலைப்பழுவுலையும் சமூகத்தோட எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நம்ம மாத்திக்கிற ஓட்டத்திலையும் நம்மளோட எந்தெந்த உண்மையான குணங்களை நாம நமக்குள் இறக்க விட்டுட்டோம். ரொம்ப சிந்திக்க வேண்டிய கேள்வி இது. உதாரணத்துக்கு, உங்களோட சுயநலமில்லாத அன்பு, உங்களோட அசல் உண்மையான கனவுகள், அல்லது சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்கிற உங்களோட அந்த மென்மையான குணம், இதுல எதை நீங்க காலத்தோட இருட்டுல புதைச்சிட்டீங்க? அந்த பேரொளி உங்களுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற எந்த சிறந்த விஷயத்த சிரித்து கொண்டே மீண்டும் எழச் செய்ய காத்துக்கிட்டு இருக்கு. இதை நீங்க இன்னைக்கு உங்க கூடவே தனியா உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. அந்த புன்னகை உங்ககிட்டேந்து தொடங்கட்டும். இந்த அற்புதமான தேடல்ல இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி.